வணக்கம் சுட்டீஸ், இது சுட்டி பூம். இன்றைய எபிசோடில் பூனைகளுக்கான கனவுலக ரயில்வே என்ற விசித்திரமான மற்றும் சுவாரசியமான மாய கதைகளை பார்ப்போம். இரவு நேரம். வண்ண பூனைகள் எல்லாம் தங்கள் மெத்தை மேல் உறங்கத் தொடங்கின. அவர்கள் உறங்கும்போது ஒரு சிறப்பான மாய ரயில் தோன்றியது. அந்த ரயிலின் பெயர் கனவு எக்ஸ்பிரஸ். இது பூனைகளின் கனவுகளை தாண்டி மாய உலகம் என்று அழைக்கப்படும் ஒரு விசித்திர இடத்திற்கு கொண்டு செல்லும் ரயில். ரயிலில் ஏறிய பூனைகள். சிரிப்பு பூனி, எப்போதும் சிரிக்கிற அவள். அழகு பூனி, ரொம்ப ஸ்மார்ட். தலைவர் பூன் ராஜா, எல்லோருக்கும் வழிகாட்டும். சின்ன பூன்குட்டி மினி, மிகுந்த ஆர்வம் உள்ள சிறு பூனை. ரயில் மெதுவாக கனவுலகிற்கு புறப்பட்டது. மாயமயமான ஓர் இலகுவான பெட்டியில் பயணம் தொடங்கியது. விண்ணை தாண்டி வண்ண மேகங்களை ஊடறுத்து மழைத்துளி பாலங்களை கடந்து சென்றது. பிரச்சனை ஆரம்பம். திடீரென்று ரயிலின் ஒரு பகுதிக்குள் இருண்ட வழி நிலவும். காற்று நுழைந்தது. அங்கு கனவுகளை திருடும் நிழல் பூனை. ஒரு பழைய துஷ்ட பூனை தோன்றுகிறது. அவளின் பெயர் நிழற்பூனி. அவளது திட்டம் இந்த ரயிலில் பயணிக்கும் பூனைகளின் கனவுகளை திருடி அதை அவளது இருண்ட உலகில் சேமித்து வைக்க. ரயில் திடீரென்று திகைத்து நின்றது. எல்லா பூனைகளும் விழித்து, இது கனவுலகம் அல்ல, ஏன் இருண்டது என கலக்கம் அடைந்தன. பூனைகள் எல்லாம் சேர்ந்து இதற்கு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். தலைவர் பூன் ராஜா சொல்கிறார், நம் கனவுகளை மீண்டும் பெற நம்மால் ஒரு ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். பூனைகள் ஒவ்வொன்றும் தங்களுடைய சிறப்பு திறன்களை பயன்படுத்த தொடங்கின. சிரிப்பு பூனி, நிழலைச் சிரிப்பால் சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாள். அழகு பூனி, ரயிலின் வழித்தடங்களை மறுசீரமைக்கும். மினி பூன்குட்டி, ரயிலின் இருண்ட பகுதி வழியாக நுழைந்து மாய ஒளியை கண்டுபிடிக்கிறாள். மினி, நிழற்பூனியின் ரகசிய அட்டையை கண்டுபிடிக்கிறாள். அதில் நிழல்கள் அச்சடிக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது. அவள் அதை ஒளிரும் வண்ண ஒளி கண்ணாடி இல் போட்டு உடைக்கிறாள். அதே நேரத்தில் ரயிலில் ஒளி பரவி கனவுகள் மீண்டும் வீணாகி மாய உலகம் திரும்ப வருகிறது. முடிவில் பூனைகள் வெற்றி பெறுகின்றன. நிழற்பூனி தன் தவறை உணர்கிறாள். நான் உங்களுடன் சந்தோஷமாக கனவு பயணம் செய்ய விரும்புகிறேன் என அவள் மன்னிப்பு கேட்கிறாள். பூனைகள் அவளை இணைத்து கொள்கின்றன. இனிமேல் கனவுலகு ரயிலில் அனைவரும் சேர்ந்து சந்தோஷமாக பயணிக்க முடியும். இறுதியாக பூனைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் பாடுகின்றன. பூனைகளின் கனவு ரயிலில் நாங்கள் செல்வோம், ஒளியில் வாழ்வோம். இந்த பகுதி குழந்தைகளுக்கு கனவுகள், நற்பண்புகள், ஒற்றுமை ஆகியவற்றை உணர வைக்கும். நிழல் பூனை கதையில் எதிர்மறை பாத்திரமாக வந்தாலும் மாற்றத்தை ஏற்கும் ஒரு போதனைக்குரிய முடிவும் காணப்படும். ஓகே சுட்டீஸ், இதுவரை சுவாரசியமான கதைகளை பார்த்தோம். மேலும் நமது சூட்டி பூம் கதைகளை பார்த்து கண்டு மகிழ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த கதைகளில் சந்திக்கலாம். பாய் பாய் சுட்டீஸ்.